உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்று, இது பாஜக தேர்தல் அறிக்கையில் பாஜகவுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பில் அவங்க நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அதை தொடர்ந்து வலியுறுத்துவது அப்படின்றது, உங்களுடைய தேர்தல் அறிக்கையை வலியுறுத்துவது அப்படின்றது அரசியல் இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. உங்களுக்கு 2014 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து என்ன பேசப்பட்டுச்சுன்னா, 2011 காங்கிரஸ் கட்சி எடுத்த, அதாவது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி எடுத்த சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டாவை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாஜகவை சார்ந்தவங்க அண்டர் கிரவுண்டில் பிரச்சாரம் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் சமூக நீதி பேசக்கூடிய பல கட்சிகள் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அணிவகுத்து நின்னாங்க. அதன் மூலமாக ஓபிசி கன்சல்டேஷன் நடந்தது. அதன் மூலமாக பிரதமர் மோடி பிரதமராக வந்தார். 2019 அதை பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாதுன்னு பேசுவது டபுள் ஸ்டாண்டர்டை காமிக்குது. நம்பர் 1. முன்பிருந்தே அவங்க அந்த நிலைப்படுறீங்க, அண்டர் கரண்ட்ல பேசினாங்க அப்படின்றதெல்லாம் சரியா இருக்குமா? இல்லை, வெளிப்படையா தேர்தல் அறிக்கையில் கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கு என்னைக்காவது அதில் உடன்பாடு இருந்திருக்கா? இல்லை, 2014 மோடி மேடையில் பேசியிருக்கிறார். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டாவை, காங்கிரஸ் எடுத்த டேட்டாவை நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார். 2016 டேட்டா ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. ஏன்னா 2011 எடுத்த டேட்டா பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டது உள்துறை அமைச்சகத்துக்கு. 2016 நிச்சயமாக பிரதமருடைய டேபிளுக்கு அந்த ஃபைல் வந்திருக்கும். அந்த ஃபைலை அவர் பார்த்திருப்பாரு. அதில் இந்தியாவில் ஓபிசி மக்களினுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், சமூக முன்னேற்றம் குறித்து எல்லா தகவலும் இருந்திருக்கும். அதை பார்த்த பிறகும் ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்த நரேந்திர மோடி எந்த நடவடிக்கையும் எடுக்காம அந்த ஃபைலை தூக்கி குப்பையில போட்டாருன்றதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ பிஜேபி இன்றைக்கு நாங்கள் தெளிவாக சமூக நீதி சார்ந்து பேச மாட்டோம், நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ட்ராமா பண்ணாலும் அதை சொல்லி தான் 2014 நீங்கள் வாக்கு வாங்கினதை மறந்துடாதீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்த மக்களுக்கு துரோகம் இழைக்காதீங்கன்றதான் எங்கள் கட்சி தலைவர்களுடைய நிலைப்பாடு. இல்லை, இந்த தேர்தலில் யார் அதை சொல்லி வாக்கு வாங்கினா? இல்லை, இந்த தேர்தலில் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சியாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் அறிக்கையில் இருக்குன்னு சொன்னீங்க. காங்கிரஸ் அறிக்கையில் இல்லை. காங்கிரஸ் அறிக்கையில் நம்பர் 1ல இருந்த அறிக்கை பாயிண்ட் என்னன்னா, நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போன்றது எங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருந்தது. எல்லா மாநில கட்சிகளும் ஒத்து வந்தாங்க. அதுக்கு பாஜக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் எதிர்க்கட்சியாக நாங்கள் மீண்டும் மீண்டும் வைக்கின்ற கோரிக்கை அதை தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உயர் சாதி, சோ கால்டு உயர் சாதிகளுக்கு எந்த போராட்டமும் இல்லாம, நீங்க எந்த இதுவும் இல்லாம நீங்க அரியவகை ஏழைகளுக்கு நீங்க இடபிள்யூஎஸ் கொண்டு வரலையா நீங்க? ஆனால் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு நீட்டிக்கணுமா வேணாமான்ற விவாதத்துக்கு போகிறதுக்கு மட்டும் இத்தனை கேள்வி கேட்குறீங்க நீங்கள். இதை கேட்ட தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து நீ என்ன சாதின்னு கேட்பார்னா, அது உயர் சாதி வரியை தாண்டி வேறு என்னவா இருக்கும்? அது கேட்போம். நான் திரு கர்னல் தியாகராஜன் அவர்கள்ட்ட, இது பேசப்பட வேண்டிய சமூக நீதியினுடைய அடிப்படை சாதிவாரி கணக்கெடுப்பு, அதை அரசியல் ரீதியாக ஒரு கட்சி முன்வைக்குது இல்லை முன்வைக்கல அப்படின்றத தாண்டி கேட்டவரை இவ்வாறு விமர்சிப்பது ஒரு அமைச்சருக்கு அழகான்ற கேள்வி எழுப்புறாங்க. அழகாக சொன்னீங்க. எனக்கு இதை பற்றி இப்போ நினைக்கிறப்ப ரோமானிய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் ஞானி என்ன சொன்னார் அப்படின்னா, சாதி மதம் அப்படிங்கிறது பொதுமக்கள் வரவேற்கின்றார்கள், ஞானிகள் தவறு என்று கூறுகின்றார்கள், ஏற்கவில்லை, அரசியல்வாதிகள் இதை வாய்ப்பாக பார்க்கின்றார்கள் அப்படின்னு அழகாக சொல்லியிருந்தார். இப்போ 4ஆம் நூற்றாண்டில், இப்போ இல்லை, ரோமானியத்தில் இருந்தவர் சொல்லியிருக்கார். ஸோ இதை பார்க்கும் பொழுது சாதி மதம் அப்படின்னு பிரிக்கிறதற்கான ஒரு வழியை தான் ஓட்டுக்காக, ஓட்டு வங்கிக்காக இவர்கள் பார்க்கக்கூடியதாக தான் என்னால் பார்க்க முடிகின்றது. எதற்காக நான் ஓபிசியை இப்போ கையில் எடுத்திருக்காங்க, ரீசன் நம்ம பார்க்கணும். 1971 வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது, காங்கிரஸை பார்க்கும்பொழுது அப்பொழுது இருந்த அவருடைய அந்த சதவீதம், ஓபிசியினுடைய ஓட்டு சதவீதம் சரிந்து விட்டது, மிகவும் மோசமான நிலையில். இப்போ மறுபடியும் ரீகேப்சர் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகையால் இப்போ இது எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சில எலெக்ஷனுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முந்தைய எலெக்ஷன் பார்க்குறோம், அதுக்கு முதல்ல நம்ம பார்க்குறோன்னா ஓஆர்ஓபி கையில் எடுத்தாங்க. அதை வச்சு நம்ம ஓட்டு வங்கி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னிவீர் திட்டத்தை எடுத்தார்கள். பல விஷயத்தை எடுப்பாங்க. அது அரசியல் ஒரு நோக்கோடு அவர்கள் அந்த ஓட்டை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக எப்படி காங்கிரஸுடைய ஓட் பேங்க் உயரும்னு நினைக்கிறீங்க? ஓட் பேங்க் இப்போ இவங்களுடைய ஓட் பேங்க் எப்படி உயருங்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவர்களுடைய ஒரு எம்பி பஞ்சாபை சேர்ந்தவர் அமிர்த் சிங் சொல்கிறார். அவர் ஒரு 53 நிமிடம் தான் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க ஏஎன்ஐயில். அவர் சொல்கிறாரு, ஒருத்தர்கிட்ட ஜாதியை பற்றி எப்படி கேட்கலாம், அது அவரை மிகவும் இழிபடுத்துவதாக இல்லையா அப்படின்னு கேட்குறாரு, சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதாவது ராகுல் காந்தியை பற்றி கேட்டப்ப நீங்கள் இவர் எந்த ஜாதின்னு தெரியலையே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார் அந்த விஷயத்தை. ஒருத்தர்கிட்ட எப்படி ஜாதியை பற்றி கேட்கலாம், நீங்கள் எந்த ஜாதியை கொண்டு வந்தது மிகப்பெரிய கொடுமை இல்லையா, இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு
எண்டில் வந்து அவர் சொல்றாரு இல்லை நாங்கள் வந்து நிச்சயமாக இந்த ஜாதி கணக்கெடுப்பை திருப்பி கொண்டு வருவோம். ஜாதி கணக்கெடுப்புக்கு கொண்டு வர போறப்ப பொதுமக்கள்கிட்ட நீ என்ன ஜாதின்னு கேட்கறதுக்கு எதுக்காக நீங்க கேட்குறீங்க? ராகுல் காந்தி மீது கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. இல்லை சரிங்க, இது வந்து என்னுடைய ரிப்போர்ட்ல அது வந்து வீடியோ இருக்கு, அது நீங்க போய் பாருங்க. இன்டர்பிரேஷன் கிடையாது சார், அவங்க சொல்லியிருக்காரு இந்தியில பேசியிருக்காரு. கேட்கறதுக்கும் உங்களை எத்தனை பேர் ஓபிசின்னு கேட்கறது வித்தியாசம் இருக்கு. ஓபிசிங்கர் ஜாதி பேர் கேட்டு தான் சார் நீங்க பிரிப்பீங்க. நீங்க ஓபிசி எல்லாமே ஒரு திருப்பி நான் சொல்றேன், ஒரு தனிநபரை பார்த்து நீங்க என்ன ஜாதின்னு கேட்பதற்கும் ஒரு கூட்டத்துல பத்திரிகையாளர் சந்திப்புல உங்கள எத்தனை பேர் ஓபிசி எஸ்டில இருந்து வந்திருக்கீங்க கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது சமூக நீதி பார்வை, இது சாதி வரி பார்வை. சாதி வரி பார்வை நீங்க எந்த இது எடுத்தாலும் இது சாதி வரி பார்வை இல்லன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க பல பேர் தன்னுடைய சாதி பெயரை இல்ல பல பேர் தன்னுடைய சாதி பெயரை வந்து எழுதி கொள்வதற்கோ இல்ல அது வந்து பதிவிடுவதற்கோ விருப்பப்படல. சாதி பெயரை எடுக்கிறாங்க. எந்த ஜாதி இந்தியன் சொல்றாங்க அவங்க. அவங்ககிட்ட நீங்க போய் என்ன சாதி நீங்க எப்படி கேட்க முடியும்? உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? ரெப்ரசன்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதி தெரிஞ்சுக்க அவசியம் சார். அது வெளிப்படையா கேட்கல. ரெப்ரசன்டேஷன் நீ தனிநபரை பார்த்து கேட்கல. நாங்க சாதியை ஒழிக்க வேண்டும்ங்கறீங்க. சாதி இருக்கக்கூடாது, சாதியை ஒழிக்க வேண்டும், சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் நீங்க வந்து சாதி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னா சாதி கணக்கெடுப்பு அடிப்படையில் தானே சார் இங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. இடபிள்யூஎஸ் எப்படி கொடுத்தாங்க? இப்ப கரெக்டா வந்துட்டீங்க, கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. இப்ப என்ன உச்சநீதிமன்றம் 50% மேல கொடுக்க கூடாதுன்ட்டாங்க இடஒதுக்கீடு. 10 வருடங்களுக்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து அந்த உச்சவரம்புகள்லாம் அது வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க எக்ஸம்ஷன் கொடுத்து ஏடபிள்யூஎஸ்க்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 10 வருடங்கள் கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு என்ன நிலை என்பதை அறிந்து நம்ம மேம்படுத்த வேண்டும் சொன்னாங்க. 70 வருடங்களை தாண்டி விட்டு 75 வருடங்களை தாண்டி விட்டது. இப்போ நம்ம இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க வந்து 50% வைலேட் பண்ணி இன்னும் நீங்கள் ஒரு இப்போ அதாவது ஒரு கணக்கெடுப்பு படி ஓபிசியுடைய என்னுடைய நிலை வந்து 50% இருக்கும் அப்படின்னு வந்து கணக்கெடுப்பில் வந்து சொல்கிறாங்க. ஒரு ஆவரேஜ் 50% இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 33% வந்து அவங்க வந்து ரிசர்வேஷனில் வந்து அவங்க வந்து இருக்காங்க. இப்போ அவங்கள மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி 50%க்கு கொண்டு வந்து அந்த ஓட்டு வங்கியை வாங்குறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்கின்றேன். அப்போ 50% இருக்கவங்க 33 இருக்கணும்ன்றதுதான் நோக்கமா? பாஜகவின் நோக்கமா? இல்லை, ஏன்னா இடஒதுக்கீடே தேவையில்லைங்கிறேன். அதுக்கு தான் வந்து பிஜேபியை பொறுத்தவரை, நான் பிஜேபி சார்ந்தவர்கள், பிஜேபியை பொறுத்தவரை டண்டாவாக இருக்கட்டும் அல்லது வந்து அமித்ஷாவாக இருக்கட்டும், அவர்கள் சொன்ன இந்த ஜாதி கணக்கெடுப்பதற்கு நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நாங்களும் இருக்கோம். ஆனால் ஜாதி என்பது போவதோடு நம்ம வந்து யார் வந்து வீக்கர் எக்கனாமிக்கலி யார் போரா இருக்காங்க, விமன் யார் இருக்காங்க, யூத் எப்படி இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குங்கிற விஷயத்துக்கு போலாமா அவங்க சொல்றாங்க. எல்லா செட்டா ஓகே. நம்ம வரலாம். திரு பாஜக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு ஆசீர்வாதம் ஆச்சார் இணைந்திருக்கிற நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு தமிழ்க அமுதரசன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அமுதரசன், தேர்தலுக்கு முன்பு 5 மாநில தேர்தலின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு உச்சமாக பேசப்பட்டது. இன்னும் சொல்லணும்னா பீகார் எலெக்ஷன்ல பீகாரில் எடுக்கப்பட்ட கணக்கீடுகள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையே மாற்றிடும் அப்படின்லாம் பேசினாங்க. அங்கிருந்து தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குரல்கள் தொடங்கியது. அது வாக்கு வங்கியோடு தொடர்புடையது. அதனால தான் இன்றும் வலியுறுத்துகிறது இந்தியா கூட்டணின்ற பார்வை முன்வைக்கிறாங்க. மகிழ்ச்சி. அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படிங்கிறது இதை எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ அந்த பிரதிநிதித்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதன் அடிப்படையில் அவர்களுக்கு சேர வேண்டிய இடஒதுக்கீடாக இருக்கட்டும், கல்வி, வேலைவாய்ப்பு, சம வாய்ப்புகள் போகணும் அப்படிங்கிறதுக்காக முன்னிலைப்படுத்துவது. அதை வந்து தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப பாஜக யோக்கியமான கட்சியாக இருந்திருந்தால், நீதியான ஒரு நேர்மையான கட்சியாக இருந்திருந்தா, பட்ஜெட் குறித்து பேசுறதுக்கு தைரியம் இல்லாமல் இதை மடைமாற்றுவதற்காக என்ன சொல்றாங்க, ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துவோம் இல்லை நடத்த மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாடை சொல்லியிருக்கணும். அதை சொல்றதுக்கு வக்கு இல்லாம ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து என்ன கேட்குறாங்க, இவருடைய பிறப்பு பற்றி, அவருடைய ஜாதியை பற்றி இழிவாக மலிவாக அந்த அவையினுடைய மாண்பை குலைக்கக்கூடிய வகையில கேள்வி கேட்கிறாங்க. திருப்பி அவர் கேள்வி கேட்டிருந்தாருன்னா, நீங்க என்ன ஜாதி, உங்களுடைய பிறப்பு பத்தி கேள்வி கேட்டிருந்தா அது சரியாக இருந்திருக்குமா? ஆனா அவ்வளவு மலிவான கீழ்த்தரமான அந்த அரசியல்ல இறங்காம இன்னும் ஒரு அடி உயரமாக உயர்ந்து நின்று எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து பேசக்கூடியவர்கள் இவ்வளவு ஜாதி அதாவது ஒரு தனிநபரை நோக்கி கேள்வி கேட்கக்கூடியதும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாஜகவினுடைய நிலைப்பாடு இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற நிலைப்பாடு. அதனாலதான் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நோக்கி தான் அவர்கள் வந்து நகருவாங்க. அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இதே ராகுல் காந்தி தானே சொன்னாரு, பிரதமருடைய செக்ரட்டரிஸ்ல 90 பேர் வந்து உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. ஒவ்வொரு ஜாதியா சொன்னாரா? இந்த பேர் சொல்லி இந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொன்னாரா? ஆனா நீங்க இண்டிவிஜுவலை பின் பாயிண்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறீங்களே. நாங்க கேட்கறது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு முன்னிலைப்படுத்துவதற்கு எந்த பெயரின் அடிப்படையில் நீங்க வந்து அடக்கி வச்சிருந்தீங்களோ அதன் வாயிலாக நாங்க முன்னுக்கு வரோம். சட்டத்தின் ரீதியாக நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன கேட்கறீங்க? நீங்க என்ன இன்னைக்கு பேசிருக்கிறீங்க? ஒரு நாட்டோட பிரதமர் என்ன பண்ணிருக்காரு? எவ்வளவு மலிவான ஒரு அசிங்கமான வேலையை இந்த நாட்டோட பிரதமர் பண்ணிருக்கிறாரு. அவை குறிப்பில இருந்து நீக்கப்பட்ட ஒரு செயலை அந்த கட்சியினுடைய அவங்களுடைய கைப்பாவையா இருக்கக்கூடிய சபாநாயகரே இவ்வளவு அசிங்கமா பேசுறாரு அனுராக் தாகூர் அப்படின்னு சொல்லி கேட்டு அவை குறிப்பில இருந்து நீக்கப்பட்டதை அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? சோசியல் மீடியால பகிர்ந்து, இங்க பாருங்க இந்த அசிங்கங்களினுடைய தலைவன் நான் தான், இதெல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இதே மோடி என்ன பண்ணாரு? எம்பி எலெக்ஷன்ல என்ன பேசினாரு? 4 ஜாதி தான் இருக்குது. இளைஞர்கள் ஒரு ஜாதி, பெண்கள் ஒரு ஜாதி, விவசாயிகள் ஒரு ஜாதி. இவ்வளவு நாடகம் போட்டுட்டு இன்றைக்கு இவ்வளவு மலிவாக இன்றைக்கு மடைமாற்று அரசியல் தான் பாக்குறீங்களா? மடைமாற்றம் தான். உங்களுக்கு நீங்க பட்ஜெட் குறித்து பேசுறதுக்கு யோகிதை கிடையாது. முழுக்க முழுக்க நீங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நீங்க அறுத்து கட்டினா கூட அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த நிதி போகல. அங்க இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க. வேலை வாய்ப்புகள் குறித்து பேச முடியல. இன்னைக்கு 44% இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ 9.5 இருந்துட்டு இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடால இறக்கக்கூடிய குழந்தைகளுடைய பட்டியல இந்தியா முதலிடத்துல இருக்குது. இத பத்தி பேசுறதுக்கு யோகிதை இல்லாம, பாஜக தைரியம் இல்லாம இந்த மாதிரி மலிவான அரசியலை செய்வதன் மூலமாக இன்னுமே எல்லாரும் வந்து ஜாதி ஜாதின்னு பேசிட்டு இருப்பாங்க. இத வந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற யுத்தியை கையில எடுத்திருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.